ஹலோ மக்களே, லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஓடிசி தமிழ். அனதர் மான்செஸ்டர் யுனைட்டட் கேம் தான் இந்த வீக் வரப்போகுது. பிகாஸ் நம்ம வந்து வீக்லி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். வீக்குக்கு ஒரு கேம் தான். மிட் வீக்ல நம்ம ப்ளே பண்ணல. EFL குரூப்லேருந்து நம்ம வந்து நாக் அவுட் ஆயிட்டோம். யூஃபா சாம்பியன்ஸ் லீகோ, இல்ல யூரோப்பா லீகோ, இல்ல கான்ஃபரன்ஸ் லீகோ எதுவுமே கிடையாது. பிகாஸ் யூரோப்பியன் ஃபுட்பாலும் நம்ம இல்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும். FA கப்பும் வின்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டைம்ல வீக்லி ஒரு கேம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்க நேரத்துல 4 கேம்ஸா நம்ம வந்து அன்பீட்டனா இருக்கோம். ஆஃப்டர் பிரென்ட்ஃபோர்ட் கேம். பட் 5 கேம்ஸ் அன்பீட்டனா போவோமா? பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேம் அண்ட் டஃப்பான கேம்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்பர்ஸ் டோட்டனம் கூட நம்ம ப்ளே பண்றோம். இது ஒரு அவே கேம். லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா, அவே கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ட நம்ம வந்து தோக்குற அளவு போயிட்டோம். நம்ம தோக்கல. பட் வி டிட் வெல் அண்ட் ட்ரா. ஒரு டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ட்ராவ நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த மேட்ச் ஒரு டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ குடுப்போமா? பிகாஸ் யூரோப்பா லீக் ஃபைனல்ல நம்ம டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்திருந்தோம். பொசஷன்ல நெறைய பண்ணிட்டு இருந்தோம். சான்ஸஸும் நெறைய கிரியேட் பண்ணோம். பட் டோட்டனம் ஒரே சான்ஸ் தான் கிரியேட் பண்ணானுங்க. ஒரே கோல் தான் அடிச்சானுங்க. ஒரே ஒரு ஸ்லாப்பி கோல். ஒரே ஒரு பெரிய மிஸ்டேக் பை பிக் பட் ஒனானா. ஸோ அத பத்தி நம்ம பேச போறதில்ல. பட் டோட்டனம் அண்ட் மேன் யுனைட்டட் ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரைவல்ரி தான். நம்ம வந்து லாஸ்ட் சீசன்ல சாம்பியன்ஸ் லீக்க்கு குவாலிஃபை ஆவாத ஒரே காரணம் டோட்டனம் தான். பிகாஸ் யூரோப்பா லீக் நம்ம வின் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, வி வுட் பி இன் த சாம்பியன்ஸ் லீக். இந்நேரம் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்போம். பிகாஸ் நம்ம இந்நேரம் நாக் அவுட் ஆயிருக்க மாட்டோம். ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்போம். யாருக்கு தெரியும் நம்ம வந்து யோக்கர சைன் பண்ணியிருக்கலாம். இல்ல அப்டின்னா ஒரு பெரிய பிக் நேம்னு கிடையாது. ஒரு ஒரு நல்ல பிளேயர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சைன் பண்ணியிருக்கலாம். பட் வி டிட் சைன்ட் சம் குட் பிளேயர்ஸ். அத நம்ம மறக்கவே முடியாது. இந்த கேம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரிவ்யூ தான் இந்த கேம்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நெறைய ஃபுட்பால் நியூஸ் அண்ட் மேன் யுனைட்டட் நியூஸ் அண்ட் டெய்லி ஃபுட்பால் டாக்ஸ் வந்து நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. 1Kவ தாண்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ல போயிட்டு இருக்கோம். 2Kக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா விக்னேஷ். திஸ் இஸ் ஃபுட்பால் ஓடசி தமிழ். யுவர் ஃபேவரட் சேனல் டு பி இன் தி ஃபுட்பால் டாக்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஸோ எஸ், ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜெர்க்ஸி அண்ட் மெய்னோ 2 பேருமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சீசன் ஜெர்க்ஸி அண்ட் மெய்னோவ ரூபன் அமரிம் நெறைய யூஸ் பண்ணவே இல்ல. மெய்னோ வந்து ஒரே ஒரு ஸ்டார்ட் தான் கிடைச்சுச்சு. அதுவுமே EFL கப்ல நம்ம வந்து நாக் அவுட் ஆன கேம். அந்த மேட்ச் நம்ம வந்து லாஸ் பண்ணியிருந்தோம். அந்த கேம்ல தான் மெய்னோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாப்ல. ஜெர்க்ஸியும் அந்த மேட்ச்ல வந்து பாதியில வந்திருப்பாப்ல. என்ன நடந்துச்சு அப்டின்னா, ஜெர்க்ஸி, மெய்னோ 2 பேருமே நம்ம சிஸ்டம்க்கு கொஞ்சம் கூட செட் ஆகுற மாரியே இல்லாத ஒரு பிளேயர்ஸா இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி 2 பேருமே சூப்பர்பான பிளேயர்ஸ். ஜெர்க்ஸிலாம் பார்த்தீங்கன்னா, ஏசி மிலான் வந்து பர்சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஹி டிட் கம் டூ மான்செஸ்டர் யுனைட்டட். பிகாஸ் மேன் யுனைட்டட் கால் அப் பண்ண உடனே மிலானோட டாக்ஸ்லாம் நிறுத்தி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா மேன் யுனைட்டட் வந்துட்டாப்ல. கொஞ்சம் ஏஜென்ட்க்கு நெறைய ஃபீஸ் குடுத்துட்டு மேன் யுனைட்டடும் அவன வந்து ரிலீஸ் கிளாஸ்க்கும் அதிகமா காசு குடுத்து வாங்குனாங்க. ஏசி மிலான் வந்து ரிலீஸ் கிளாஸ இது பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, ஏசி மிலானுக்கு போயிருப்பான். பிகாஸ் ஏசி மிலான், ஏசி பொலோக்னோ, ஸோ 2 டீமுமே கொஞ்சம் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் டீம் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம். அண்ட் மெய்னோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமுக்கு கொஞ்சம் கூட செட் ஆவல. அவன் என்னதான் சென்டர் மிட்ஃபீல்டரா இருந்தாலுமே ஒரு பிவட் மிட்ஃபீல்டுக்கு அவன் செட் ஆவானான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மாட்டான். 3 சென்டர் மிட்ஃபீல்டர் பொசிஷன்ல அவன் செட் ஆவானான்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஹி வுட் பி செட் அப் இன் தட். பிகாஸ் நம்ம ஒரு டிஎம் ப்ளே பண்ணி ஒரு 2 சென்டர் மிட்ஃபீல்டர் நம்ம ப்ளே பண்றோம். இல்லன்னா ஒரு டிஎம், ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர், ஒரு சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ப்ளே பண்றோம் அப்டின்னா, மெய்னோ வந்து பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். பிகாஸ் எரிக் டென் ஹாக் சிஸ்டம்ல அண்ட் வேன் நிஸ்டெல்ரூய் சிஸ்டம்ல மெய்னோ வந்து சூப்பர்வா செட் ஆனான். அண்ட் ஆல்சோ இங்கிலாந்து டீம்லயுமே வந்து 4-3-3 ப்ளே பண்ணும்போது சவுத் கேட் சிஸ்டம்ல வந்து ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தான். ஃபியூச்சர் வந்ததுக்கப்புறம் மெய்னோ வந்து வெளில எடுத்துட்டான். அண்ட் ஆல்சோ மேன் யுனைட்டட்லயுமே சான்ஸ் கிடைக்கவே இல்ல. ஆஃப்டர் ஹிஸ் இன்ஜுரி அவனோட ப்ராக்ரஸுமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் என்ன நினைச்சேன் அப்டின்னா, ஓகே, பிவட்ல வந்து அவன் செட் ஆவான். அவன் வந்து எப்படியாச்சும் ரூவன் அவருக்கு வந்து உள்ள இன்டகிரேட் பண்ணிருவான்னு நினைச்சேன். பட் ஹி இஸ் நாட் புரோகிரஸிங் தட் மச் வெல். பிசிக் அவனுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், கம்பல்சரி அவனுக்கு பிசிக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஜெர்க்ஸிக்குமே வந்து பிசிக் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆஃப்டர் தி இன்ஜுரி. பட் டீம்ல வந்து அவங்க செட் ஆகுறாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏசி மிலான் வந்து ஜெர்க்ஸிய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல டாக்ஸா இருக்கும். அண்ட் ஆல்சோ இட்டாலியோட ஏசி போலோக்னோவும் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. நாப்போலியுமே கேட்டுட்டு இருக்காங்க. டாக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. மெயினுக்கு வந்து நாப்போலி அண்ட் ஆஸ்டன் வில்லா, அப்புறம் பிரீமியர் லீக்லயே வந்து எவர்டன், லெஸ்டர் சிட்டி இவங்கலாம் கேட்டுட்டு இருக்கிற மாரி டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஆஸ்டன் வில்லா வந்து ஜெர்க்ஸி அண்ட் மெய்னோ 2 பேரையுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்கங்கிற மாரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. மெய்னோ வந்து 6 மந்த்ஸ் லோன் வந்து மெய்னோ வந்து பெர்சனலா டெர்ம்ஸ்லாம் அக்ரி பண்ணிட்டான். சேலரிலாம் ப்ராப்ளமே இல்ல. மெய்னோட சேலரி ஃபுல்லாவே கவர் பண்ணிருவாங்க. பிகாஸ் 70Kயோ 80Kவோ தான் மெய்னோட சேலரி பார்த்தீங்க அப்டின்னா. ஸோ அது வந்து சாரி 30யோ 40Kவோ தான் மெயினோட சேலரி பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து ப்ராப்ளமே இருக்காது. பிகாஸ் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னும் மெயினும் பண்ணல. அந்த அகாடமிலேருந்து ஃபர்ஸ்ட் டீமுக்கு எப்போ வந்தானோ அந்த கான்ட்ராக்ட் மட்டும் தான் இப்போ வரைக்குமே இருக்கு. ஸோ இந்த மாரி டைம்ல ஆஸ்டன் வில்லா, மெய்னு, ஜெர்க்ஸி 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தன கண்டிப்பா எடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி சான்சோ அங்க போயிருக்கான். அண்ட் ஆல்சோ சான்சோ வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறது இல்லங்கிற மாரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் சான்சோ வந்து என்னதான் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் இன்னொருத்தவங்க வந்து லோன்ல தான் கேட்க போறாங்க. ஸோ அது எதுவுமே நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டோ எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சான்சோவோட கான்ட்ராக்டும் முடியுது. மைனோ வந்து ஆஸ்டன் வில்லா லோனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும்
நம்ம ஒரு சாலிடான ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் வாங்குறோம். ஒரு ஆண்டர்சன் மாரியோ, ஒரு பலீபா மாரியோ வாங்குறோம் அப்படின்னா, அலாங் சைட்ல மெயினோ ப்ளே பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். பட் இப்போதைக்கு நம்மள்ட்ட சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ல ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் கேசமிரோ தான் இருக்காங்க. 2 பேருமே கொஞ்சம் டீசென்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ மெயினோ அவனுக்கு சான்ஸே இல்ல. ரூபன் அமீர் வந்து ஸ்ட்ரெயிட்டா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்கான். மெயினோ வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸோட தான் காம்பீட் பண்ணிட்டு இருக்கான். உகார்டே வந்து கேசமிரோட தான் காம்பீட் பண்ணிட்டு இருக்கான். பட் கேசமிரோ, ப்ரூனோ 2 பேருமே இப்போ டீசென்ட்டா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நோ சான்ஸ் ஃபார் மெயினோ அண்ட் உகார்டே. உகார்டேக்கு பிரச்சனை இல்ல. அவன் வந்து சாலிடா இருக்கான். உருகுவேலயும் அவனுக்கு ஸ்டார்ட்டிங் சான்ஸ் கிடைக்குது. பிகாஸ் உருகுவே நேஷனல் டீம்லயும் உங்களுக்கு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் வந்து வால்வேர்டேவும், உகார்டேவும் தான். மத்தபடி யாருமே அதிகமா கிடையாது. பட் மெயினோ இங்கிலாந்துல வாட்டன் இருக்கான், ஆண்டர்சன் இருக்கான், கேலகர் இருக்கான், பால்மர் இருக்கான். இந்த மாரி நெறைய பேர் வந்துகிட்டே இருக்கும்போது அண்ட் டெக்லான் ரைஸ் சொல்லவே தேவையில்ல. இந்த மாரி இருக்கும்போது மெயினுக்கு சான்ஸ் இல்லன்னு நான் சொல்லுவேன் இங்கிலாந்து டீம்ல இப்போதைக்கு. பிகாஸ் என்னதான் ஸ்குவாடுக்குள்ள போனாலுமே கேலகர், ரைஸ், வாட்டன், ஆண்டர்சன் இவங்களலாம் தாண்டி எப்படி ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஸ்குவாடுக்குள்ளே எப்படி போ முடியும்னு தெரியல. பிகாஸ் 4, 5 சென்ட்ரல் டிஃபென்ஸ் ஃபில்டர் தான் வச்சிருப்பாங்க. இவங்களே அதுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. ஸோ எஸ், இது ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ டோட்டனம் வெர்சஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் இந்த மேட்ச் வந்து மேன் யுனைட்டட் எப்படி வந்து அணுகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் 11 இப்படி தான் உங்களுக்கு இருக்க போகுது. போன ஸ்டார்டிங் 11 எப்படி இருந்துச்சோ, அதே ஸ்டார்டிங் 11 தான் இப்பவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரூபன் அமீர் வந்து ஸ்டார்டிங் 11 பத்தி ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எதுவுமே அதிகமா சொல்லல. அண்ட் டோட்டனம்லயும் பார்த்தீங்கன்னா, சாவி சிமோன்ஸ் மட்டும் தான் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம பெர்க்வெல் அவன் வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஹாவி சிமோன்ஸ் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ணுவானா, இல்ல விங்ல ப்ளே பண்ணுவானான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் வந்து ஹாவி சிமோன்ஸ் சூப்பரா ப்ளே பண்ணான். புண்டஸ்லிகாலேருந்து ப்ளே பண்ணா இப்படி தான் ப்ளே பண்ணணும். வந்தா இப்படி தான் ப்ளே பண்ணணும். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. பட் அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா, அவனோட டாக்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. நல்லா ப்ளே பண்ணலையா? இல்ல வந்து அவன் ஓவர் ரேட்டடா இருக்கானா? இல்ல அவனோட ப்ளே ஸ்டைலுக்கு செட் ஆகுற மாரி நம்ம கோச் வந்து எதுவுமே ப்ளே பண்ண வைக்கலையா? அப்படிங்கிறது தெரியல. பட் டோட்டனம் மேட்ச் தான் அதிகமா பார்க்க மாட்டேன். மேன் சிட்டி மேட்ச் பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாவி சிமோன்ஸும் அந்த மேட்ச் தான் ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணான். பட் அதுக்கப்புறம் செல்சியோட ஒரு உத, அப்புறம் நியூகாசலோட ஒரு உத, அப்புறம் இப்போ சாம்பியன்ஸ் லீக் வந்து 4 கோல் அடிச்சிருக்காங்க. நம்ம மைக்கி வேன் டீவன் வந்து என்னமா ப்ளே பண்றான். சோலோ கோல் மிட்ஃபீல்ட்லேருந்து ஹாஃப் லைன்லேருந்து கோலுக்கு கொண்டு போயிட்டு அந்த செம கோலு. அவனோட பேஸ்னாலேயே நம்ம நெதர்லாண்ட்ல மெத்தாயஸ் டே லிக்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல அப்படின்னா, அந்த மெக்கி டிவன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஃபெண்டர்லாம் கிடையாது. ஹி ஹேஸ் பேஸ். அத வச்சு மட்டுமே ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதனால மட்டுமே டெலிக்ட்ட வந்து நம்ம கோமேன் இறக்கவே மாட்றாப்ல. வெர்ஜில் வேன் டைக் அண்ட் மெக்கி டிவன் இந்த 2 பேருமே மாறி மாறி இறக்கிட்டு இருக்கான். ஸோ அது ஒரு பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு நெதர்லாண்ட்ல. நெறைய பேர் வந்து ஏன் டெலிக்ட்ட இறக்க மாட்றீங்க? ஹி இஸ் அ சாலிட் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் சென்ட்ரல் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இறக்க மாட்றானுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வேர்ல்ட் கப் டைம்ல அத பத்தி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்லிஸ் டைம்ல அத பத்தி பார்ப்போம். பட் இந்த மேட்ச்ல டோட்டனம் மான்செஸ்டர் யுனைட்டட் எப்படி இந்த மேட்ச வந்து உள்ள கொண்டு போணும்னு பார்த்தீங்கன்னா, மேன் யுனைட்டடோட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, சென்ட்ரலி கொஞ்சம் என்ன சொல்றது? இன்டென்சிட்டியோட உள்ள போறானுங்க. பட் டக்கு டக்குன்னு அந்த பாஸ போட்டு ஒரு 2, 3 பாஸ்லயே கோல் அடிக்கணும்னு ட்ரை பண்ற மாரி எனக்கு தோணுது. சென்ட்ரலி போகும்போது. பட் விங்ல எப்போ பால கொண்டு போறானுங்களோ, ப்ராக்ரஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எஸ்பெஷலி டாலோ பால் போணுச்சு அப்டின்னா, ஏன்னா லெஃப்ட்ல வந்து டாலோ தான் ஸ்டார்ட் பண்ண போறான். ஏன்னா அந்த இன்வெர்டட் ரைட் ஃபுட் ஷாட் அடிக்கிறதுக்கு வந்து டாலோ வந்து நெறைய ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த காரணத்தினால ரூபன் அமரிம் டாலோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். அண்ட் ரைட்ல வந்து அமட் டியாலோ. ஒரு விங் பேக் ஒரு என்ன சொல்றது? ஒரு விங் பேக் அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்க வந்து முன்னாடி ஃபார்வர்ட்ல போகும்போது நீங்க வந்து விங்கரா இருப்பீங்க. அண்ட் பேக்வார்ட்ல வரும்போது நீங்க வந்து ஒரு ஃபுல் பேக்கா இருப்பீங்க. இதுதான் விங் பேக்கோட ஒரு ரோல். அமாண்டியாலோ, டாலோ 2 பேருக்குமே ஒரு இன்டென்சிட்டி அவ்வளவா இருக்கு. அண்ட் ஆல்சோ டயர்லெஸ்ஸா வந்து அவங்க வந்து பிரஸ் பண்ணுவாங்க. அமாண்டியாலோ நம்ம வந்து டைம் அண்ட் அகைன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டயர்லெஸ்ஸா பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் டாலோ ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுறான் கொஞ்சம் தூரத்துல. பின்னாடி வர்றான், டிஃபெண்ட் பண்றான். மறுபடியும் முன்னாடி போ சொன்னா ரொம்ப லேட் ஆகுது அவன் முன்னாடி வரதுக்கு. முன்னாடி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, மறுபடியும் பின்னாடி டிஃபென்ஸ்க்கு ஒரு கவுண்டர் அட்டாக் மறுபடியும் ஆப்போனன்ட் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, பின்னாடி வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் கோலுக்கு தட்ஸ் அ மெயின் ரீசன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, என்னதான் ஒரு இது வந்து ஒரு கிராஸா இருந்தாலுமே, அந்த கிராஸ்க்கு வந்து டியாகோ டாலோ டக்குனு உள்ள வந்திருக்கணும். ரொம்ப பொறுமையா வந்து அவன் வந்து அதுக்கப்புறம் நின்னு, அப்புறம் அவன வந்து பில்டப் பண்ணி அவன வந்து டிஃபென்ஸ் பண்றதுக்கு பதிலா அப்பதான் பண்ணான். பட் சீக்கிரமா போய் அவன க்ளோஸ் டவுன் பண்ணணும். க்ளோஸ் டவுன் பண்ணாம ரொம்ப ரொம்ப பின்னாடி நின்னுட்டு இருந்தான். ஸோ தட்ஸ் த ரீசன் வி கன்சிடர்ட் 2 கோல்ஸ். அண்ட் ஆல்சோ நம்மளோட சென்ட்ரல்ல கூன்யா அண்ட் எம்புமோ அண்ட் செஸ்கோ எப்படி ப்ளே பண்ண போறாங்கங்கிறதால அந்த மேட்சே இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து செஸ்கோ, கூன்யா, எம்புமோ 3 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. செஸ்கோ ஐசோலேட் அவுட் ஆனாங்க. செஸ்கோ வந்து என்னதான் நல்ல ரன்ஸ் எல்லாம் பண்ணாலுமே, கொஞ்சம் ஹோல்ட் அப்லாம் நல்லா பண்ணாலுமே, கூன்யா ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷா லாஸ்ட் மேட்ச் வந்து 2, 3 சான்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டான். சேம் அஸ் அமாட் டியாலோ. அவனுமே செல்ஃபிஷா 2, 3 சான்ஸ்லாம் மிஸ் பண்ணான். கேசமீரோ, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ்க்கு வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். பிகாஸ் பலீனியா ப்ளே பண்றான் அண்ட் பென்டகோர் 2 பேருமே டோட்டனம்க்கு வந்து சென்ட்ரல் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட்ல வந்து அந்த பிவட் ரோல்ல இருக்கிறதுனால 2 பேரும் அட்டாக்கிங் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர் கிடையாது. டிஃபென்சிவ் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர். அதாவது
அந்த பிவட் ரோல் வந்து டிஃபென்சிவா தான் அவங்க அதிகமா இருப்பாங்களே தவிர, அட்டாக்ல அதிகமா போக மாட்டாங்க. எஸ்பெஷலி பலீனியா அவன் வந்து டிஃபென்ஸ்லயே தான் அதிகமா இருப்பான். அதுதான் பேயர்ன் மியூனிக்ல பலீனியா அதிகமா ப்ளே பண்ணாத ரீசன். கிமிச் வந்து டிஃபென்ஸ்ல இருந்தாலுமே, அஃபென்ஸ்ல நீங்க அதிகமா பார்க்க முடியும் அவன. அண்ட் கோரெட்ஸ்கா அவனையுமே அஃபென்ஸ்ல நீங்க அதிகமா பார்க்க முடியும். பட் நம்ம பலீனியா வந்து அஃபென்ஸ்ல நெறைய ப்ளே பண்ணாதனால, அவன வந்து பேயர்ன் மியூனிக் வந்து இப்போ லோன்ல விட்டுருக்காங்க வெளியில. ஆல்சோ அப்போ வந்து பென்டெங்கரும் இருக்கான். அவனுமே வந்து அட்டாக்ல அதிகமா பார்க்க முடியாது. டிஃபென்சிவாவும் அதிகமா பண்ணுவான். அட்டாக்ல ஏன்னா அவங்க போனாலுமே ஈஸியா வந்து அவங்கள மேனிபுலேட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து ஒரே ஒரு காரணம். ஏன் வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் காஸ்மிரோ 2 பேருமே அப்ல போய் புஷ் பண்ண முடியாதுங்கிறதுனால. ஏன் 2 பேரும் புஷ் பண்ணாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் வந்து அவங்க ஈஸியா பால வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக்ல போட்டு தாக்கிருவானுங்க. ஏன்னா கவுண்டர் அட்டாக்ல இன்னுமே நம்ம வீக்கா தான் இருக்கோம். எஸ்பெஷலி இந்த கிராஸஸ். லூக் ஷா, யோரோ, டெலிக்ட் இந்த 3 பேருமே சாலிடா இருக்காங்க. பிகாஸ் இந்த டிஃபென்ஸ் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்ல மாட்டேன். பட் சம்டைம்ஸ் நம்ம லூக் ஷா வந்து கொஞ்சம் புஷ் பண்றேன். சீக்கிரமா போய் அந்த பால வந்து இன்டர்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பால மிஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா மேனே மிஸ் பண்ணிடுறான். அவன் வந்து உள்ள கவுண்டர் அட்டாக் உள்ள வந்துடுறான். ஸோ அந்த மாரி சமயத்துல லூக் ஷா வந்து கொஞ்சம் இதா இருக்கணும். நம்ம வந்து வீக்லி ஒரு கேம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால டெலிக்ட், யோரோ, லூக் ஷா 3 பேருக்குமே இன்ஜுரி வராம இருக்கு. சர்ப்ரைசிங்லி ஹாரி மெக்வயருக்கு ஒரு இன்ஜுரி தான் ஒரு நடுவுல ஒரு 2 கேம்ஸ் மிஸ் பண்ணான். பட் ஹாரி மெக்வயர் இஸ் ஃபிட் எனஃப் டூ ஸ்டார்ட் த கேம். பட் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான்னு தெரியல. லிசாண்ட்ரோ மார்டினஸ் எனக்கு தெரிஞ்ச மேட்ச்ல வந்து பெஞ்ச்ல உட்கார்றதுக்கு சான்ஸ் இருக்கும்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் கேமே வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து நான் ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லி அமோரிம் வந்து இல்ல இப்பதான் நீ உள்ள வந்திருக்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் செஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்க. ஃபுல் ட்ரெய்னிங் செஷன் வெளில உட்காந்துக்கோ. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார வச்சாப்ல. இந்த மேட்ச் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. என்னோட ஒரு ஃபோக்கஸ் என்ன இருக்கு அப்படின்னா, செஸ்கோ வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவானான்னு தெரியல. பிகாஸ் மேசன் மவுண்ட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு ரூபன் ஆமரிம் கையெல்லாம் அப்படி அரிக்கும். ஏன்னா, நம்ம டோட்டனமோட சென்டர் பேக் மைக்கி வேன் டேவன் இருக்கான்ல, அவன் வந்து ரொம்ப ரொம்ப பேசியான சென்டர் பேக். அண்ட் கிறிஸ்டியன் ரொமேரோ அவனுமே பேசியான சென்டர் பேக். பட் கிறிஸ்டியன் ரொமேரோ வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து உள்ள வர்றாப்ல. லாஸ்ட் கேம் கூட ப்ளே பண்ணலன்னு நினைக்கிறேன். சப்ஸ்டிட்யூட்ல தான் இருந்தானோன்னு லாஸ்ட் கேம் நான் பார்க்கல. பட் இந்த கேம் ரொமேரோ ப்ளே பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அப்படி ப்ளே பண்ணான் அப்படின்னா, மவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் பேஸ் இருக்குல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா 2 பேருமே பிசிக்காவும் இருக்காங்க அண்ட் ஃபாஸ்ட்டாவும் இருக்காங்க. ஸோ செஸ்கோ சாப்பிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் வேன் டெவன் அண்ட் ரொமேரோ 2 பேரோட செஸ்கோ ஹைட் தான். பிரீமியர் லீக்ல மோஸ்ட் ஆஃப் த டிஃபெண்டர்ஸ விட நம்ம செஸ்கோ வந்து ஹைட் தான். ஸோ அது ஒரு சான்ஸா இருக்குமாங்கிறது டவுட் தான். பட் கிராஸஸ்லாம் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிருவாங்க. ரொமேரோலாம் பார்த்தீங்கன்னா, கிராஸஸ டிஃப்ளெக்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹையான பெர்சன்டேஜ் வச்சிருக்கான். ஸோ கிராஸஸ்லாம் போறது கம்மியா தான் இருக்கும். இந்த மேட்சோட மெயின் ஆளு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொட்ட மாமா எம்பூமோ. பிரையன் எம்பூமோ அந்த மேட்ச எப்படி வந்து உள்ள கொண்டு போறாங்கிறது தான் அந்த மேட்சோட ரிசல்ட்டே இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் எந்த மேட்சா இருந்தாலும் சரி, செல்ஃபிஷா வந்து 2, 3 டிசிஷன் அவனுக்கு கட் அண்ட் சைட் சான்சஸ் கிடைக்குது அப்படின்னா, 2 அவுட் ஆஃப் 3 அவுட் ஆஃப் ஒரு டிசிஷன் தான் வந்து அவனோட செல்ஃபிஷா பார்ப்பான் கோல் அடிக்கிறது. அதுவுமே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கோ, இல்லையோ அப்படிங்கிறத பார்த்து தான். பட் கூனியா, அமோட் 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, முன்னாடி 2 டிஃபெண்டர் வந்து பிளாக் பண்றாங்களா அப்படின்னா, சரி பிளாக் பண்றானுங்களா, நான் அப்பயும் அடிப்பேன்டா. அவனுக்கு உள்ள பூந்து அடிப்பேன்டா அப்படிங்கிற மாரி ஷாட் அடிக்கிறானுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் கூனியாக்கு ஒரு சூப்பர்பான சான்ஸ் செஸ்கோக்கு பாஸ் பண்றதுக்கு. செஸ்கோக்கு பாஸ் பண்ணியிருந்தா தட்ஸ் ஓப்பன் நெட் கோல். பட் குனியா என்ன பண்ணிட்டான்னா, 2 பேர் பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க ஷாட் அடிக்கிறத. பட் இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு போய் பாஸ் போட்டுருக்கலாம். பட் பாஸ் போடாம அந்த இடத்துல நின்னு ஒரு கர்லி ஷாட் அடிக்கிறேன்னு சொல்லி 2 டிஃபெண்டர் மேல ஏதோ ஒரு டிஃபெண்டர் மேல பட்டு டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அந்த மாரி எம்பூமோ வந்து அதிகமா பண்ண மாட்டான். ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அடிப்பான். பட் சம்டைம்ஸ் அவன் அடிக்கிற ஷாட் வந்து டிஃபெண்டர் மேல டிஃப்ளெக்ட் ஆகி வெளில போகும். அதான் நான் சொல்றேன்ல 3 அவுட் ஆஃப் 1 சான்ஸ் வந்து அவன் அப்படி பண்ணுவான். மீதி 2 சான்ஸஸுமே வந்து அவன் வந்து ஒண்ணு ஷாட்ல வந்து டார்கெட்ல அடிப்பான். இல்லன்னா வெளில அடிப்பான். இல்ல அப்படின்னா பாஸ் போடுவான். அந்த மாரி தான் எம்பூமோ ப்ளே பண்ணுவான். பட் இந்த மேட்ச் அவனோட டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கணும். எஸ்பெஷலி செஸ்கோ மவுண்ட் இருந்தான் அப்படின்னா 2 பேருமே ஃபாஸ்ட் லைன் மாரி தான் ப்ளே பண்ண போறாங்க. எம்பூமோ, கூனியா 2 பேருமே ஃபார்வர்ட்ல போறானுங்க. எம்பூமோவோட டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கணுங்கிறத நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம டோட்டனமோட 2 ஃபுல் பேக்ஸ் இருக்கானுங்க இல்லையா? பெட்ரோ போரோ இந்த பக்கம் வந்து ஸ்பென்ஸ் இல்லன்னா உடோகி. 3 பேருமே தரமான ஃபுல் பேக்ஸ் கைஸ். பேஸும் சரி, அவனுங்களோட அஃபென்சிவ் ஒர்க் ரேட்டும் சரி, டிஃபென்சிவ் ஒர்க் ரேட்டும் சரி, ஏரியல் டாமினன்ஸும் சரி, எல்லாமே ஒரு பேக்கேஜா இருப்பானுங்க டோட்டனம்ல. டோட்டனம் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் டீம். நான் பிரீமியர் லீக்ல நான் சொல்லுவேன். எப்பவுமே நான் சொல்லுவேன். அவனுங்க வந்து ரொம்ப அடியிலயும் போமாட்டானுங்க. ரொம்ப மேலயும் வரமாட்டானுங்க. லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் அடியில இருந்தானுங்க. யூரோப்பா லீக் ஜெயிச்சு சாம்பியன்ஸ் லீக்குள்ள வந்துட்டானுங்க. பட் இந்த சீசன் டாப் 4ல இருக்கானுங்க. செல்சி கிட்ட உதவாங்குனானுங்க. ஃபுல் கேமே வந்து ஒரு ஏரியல் பால்ஸ் போட்டு, ஒரு கவுண்டர் அட்டாக்க பண்ணி லாங் பால்ஸ் போட்டு அந்த மாரி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல கூட டோட்டனம் ஃபேன்ஸே வந்து அவனுங்கள பூ பண்றது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். செல்சி ஃபேன்ஸும் அவனுங்கள பூ பண்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நியூகாசல்ட்ட அதுக்கப்புறம் அடி வாங்குனானுங்க 2-0ன்னு சொல்லிட்டு. பட் சாம்பியன்ஸ் லீக்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணியிருக்கானுங்க. ஸோ மேட்ச் எப்படி போகுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மேன் யுனைட்டடும் சரி, டோட்டனமும் சரி 2 பேருமே லாங் பால்ஸ் போட்டு விளையாடக்கூடிய டீம். கவுண்டர் அட்டாக் போட்டு விளையாடக்கூடிய டீம். தாமஸ் ஃபிராங்க் அவனுமே வந்து அமோரிம் மாரி தான்.
த்ரீ சென்டர் பேக்கும் வச்சு ப்ளே பண்ணுவோம். பில்டப்பில் சொல்கிறேன். பில்டப்பில் வந்து டோட்டனம் வந்து 3 சென்டர் பேக் தான் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா 4 சென்டர் பேக். மேன் யுனைட்டடும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வந்து 4 சென்டர் பேக் தான் ப்ளே பண்ணுவாங்க. நம்ம லூக் ஷா வந்து முன்னாடி போயிருவோம். இல்லை அப்படின்னா யோரோ வந்து முன்னாடி போயிருவோம். டெல்லிக் ஷா 2 பேருமே சென்டர் பேக்கில் இருந்து நம்ம அமேட் அண்ட் டேலோ வந்து 4 பேக்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபார்மேஷன் போயிட்டுருக்கும். ஸோ எஸ், இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு மேன் யுனைட்டட் குட் வின் திஸ் கேம். அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.